நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வாத்தியார்லாம் எப்படி நடந்துக்குவாங்க? நமக்கு பாடம் நடத்துவாங்க, அதுக்கு பின்னாடி தேர்வு வைப்பாங்க, அப்படிதானே? ஆனா வாழ்க்கைங்கிற வாத்தியார் ரொம்ப டிஃப்ரெண்ட். அவர் தேர்வு வச்சுட்டு தான் நமக்கு பாடமே கற்று தருவார், அப்படிதானே? என்ன ஆகுது, ஒருத்தருக்கு 60 வயசு ஆயிடுது, அவர் ரிட்டையர்ட் ஆயிடுறாரு. என்ன பொறுப்புல இருந்து ரிட்டையர்ட் ஆக்குறாருன்னா, பேங்க்ல ஒரு சேர்மேன் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கு, நல்ல பெரிய போஸ்ட், அதுல இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுறாரு. இந்தியா முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தவர் வயசாயிடுச்சு, ரிட்டையர்ட் கொடுத்துட்டாங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி பொதுவாகவே எல்லாரும் அப்படிதானே, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி சொந்த ஊருக்கு வந்துருவாங்க. அது மாதிரி இவர் சொந்த ஊருக்கு வந்துடுறாரு, கையில் கொஞ்சம் பணம் இருக்கு. சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் என்ன பிரான்ச் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பேங்க்குக்கு போகிறார். இவர் சேர்மேன் இல்லையா, இவர் ரிட்டையர்ட் ஆனோங்கிற விஷயத்த மறந்துடுறாரு. எப்பவும் போல இவர் பெரிய போஸ்டிங்ல இருக்கிறதுனால இவர் எடுத்தோடனே மேனேஜர் ரூமுக்கு போயிடுவார். அந்த நினைப்புல இவர் பாட்டுக்கு உள்ள வந்தோன்னா மேனேஜர் ரூமுக்கு டைரக்டா போகிறார்.